ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னைக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் உங்களுக்கே தெரியும். நீடில், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் தான். நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்கேன். 12 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். ஸ்கை ப்ளூ வந்து 12 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் 6 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும் நான் எப்படி போடுறேன்னு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 12 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். இப்போ நாட் போட்டுருங்க, ரெண்டுமே ஜாயின் பண்ணி நாட் போட்டாச்சு. இப்போ இதே போல் ஸ்டார் வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ ஸ்டார் பாருங்கள், 5 ஸ்டார் இருக்கிறப்ப நான் வரைஞ்சி இருக்கேன். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாரோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் விட்டுடணும். இந்த ஜாயின் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட், இங்கே அடுத்த கார்னர் முடியுது பார்த்தீங்களா, அடுத்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா மிடில், அங்கே வந்து நீங்கள் நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கிட்டு வரணும். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர வேணாம். இப்போ மிடில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ நீங்கள் த்ரெட்டை வந்து இதை போல் பிடிச்சிக்கிட்டு இந்த மிடில் ஜாயின் ஆகிற இடத்துல நீடில் வந்து கீழேருந்து மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு இதை போல் இருக்கும், அழகான ஒரு ஷேப் வந்து இருக்கும். இப்போ இது தெரியறதுக்காக என்ன பண்ணுங்க, மிடில் வந்து நீங்கள் இது ஜாயின் ஆகிறதுல வந்து ஒரு மார்க் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எங்கே போடலான்னு நான் அதுவும் சொல்லித்தரேன். இப்போ இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நான் இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம ஸ்டார் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கார்னரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த ஃபினிஷிங் பார்க்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் 6 ஸ்டாண்ட் எடுத்தும் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். 12 ஸ்டாண்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும். இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த லைன்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே மிடில் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும். இது கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும், அதனால் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இந்த மெத்தட் வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நீங்கள் உங்களால் போட முடியும். நான் எப்படி சொல்லித்தரேனோ அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணும் போது அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது எதுலலாம் யூஸ் பண்ணலான்னு அதுவும் நான் சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இதில் அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு வந்து நான் சொல்லித்தரேன். அது இல்லாமல் சின்ன நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிளாத்லேயே வந்து இது போடலாம். அது என்ன கிளாத்துன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் விடாமல் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து இது போட பாருங்கள். இந்த ஜாயினிங் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த த்ரெட்டில் மட்டும்தான் போடணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு சின்ன டிப்ஸ், அது நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்களா, இது ஒரு மெத்தட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த மிடில்லே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது சிம்பிளான மெத்தட். அடுத்த மெத்தட் பாருங்கள். அடுத்த மெத்தட் வந்து இது வந்து 12 ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். நான் இது வந்து 6 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து
நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்டாரில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். மிடில் வர்ற பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் இது 6 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட 12 ஸ்டாண்டாக எடுக்கலாம். இப்போ இந்த மிடில் இங்கே விட்டுடணும். இந்த கார்னர் வர்ற பார்த்தி இந்த எட்ஜஸ் இங்கே விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீடில் நீங்கள் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். ஓகேவா? நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ இதோட மிடில் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து வெளியில் அவுட்டரில் வந்து நீங்கள் குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து இப்போ நம்ம போட்டது வந்து இது என்ன ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் நம்ம இது வந்து நம்ம போட்டோம். பாருங்கள், இதை பாருங்கள், இதுவும் வந்து இப்போ போட்டாச்சுல. இப்போ இதுவும் வந்து என்ன பண்ணுங்க, இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து இந்த ரோவுக்கு போகும்போது இங்கே விட்டுட்டு நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டு வந்து நீங்கள் மீடியம் சைஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து அழகாக வரும் இந்த ஸ்டிச்சஸ். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டார் வந்து நம்ம போடணும். இதிலே கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கும் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான், ஆனால் இது கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து புரியும். இப்போ அடுத்த லைன்லேயும் பாருங்கள், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஒரு 1 by 1 நம்ம வந்து போடணும். ஸ்டார்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம 5 ஸ்டிச் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் வரையும் போது ட்ரேசிங் எடுத்து வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரேசிங் இல்லாமல் வரைஞ்சாலும் உங்களுக்கு அழகாக வரைய தெரிஞ்சால் நீங்கள் அதே போல் மெத்தடும் நீங்கள் வரையலாம். இந்த ஸ்டார் வந்து நீங்கள் 5 ஸ்டார் வரைஞ்சிக்கிதுன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறீங்களோ அதே இடத்துல வந்து நீங்கள் அந்த கேப்பு தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். முடிக்கும் போதும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது இன்னும் ஷைனிங் எஃபெக்டில் இருக்கும். உங்களுடைய ப்ளவுஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இது வந்து அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவே இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளாக இருக்குது. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், ரெண்டாவது மெத்தட் இது. இதிலே நீங்கள் தேவைப்பட்ட அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னா ஒரு சின்னதாக இந்த இடத்துல மிடில் வந்து சேம் கலர் த்ரெட் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலர் எடுத்து ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் போடும்போது அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது மெத்தட் வந்து என்னென்னா, இப்போ அடுத்த மெத்தட் பாருங்கள். இப்போது ஒரு 5 டாட் வந்து நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு போடும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போ ஸ்டார் போல் வரைஞ்சால் நீங்கள் வந்து வரையலாம். நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார் வந்து வரைய போகிறேன். இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு போட்டாலும் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு வரைய தெரியலன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலன்னா ஸ்டார் போல் நீங்கள் வந்து டாட் டாட்டாக வந்து லைட்டாக புள்ளி வச்சுக்க. நான் வச்சுருக்கிறா போலே கொஞ்சம் தள்ளி தள்ளி புள்ளி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, நான் இங்கேருந்து ஒரு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டாட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், அதே அடுத்த டாட்டுக்கு நீங்கள் வரையும் போது இங்கேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணுமோ இப்போ நான் இப்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே நான் ஃபினிஷ் பண்ணேன். இப்போ இந்த டாட்டில் நான் வந்து எடுங்க த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஃபினிஷ் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், மூணாவது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த டாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்.
உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற டாட்டில் இங்கே ஒரு டாட் ஒன்று வரைஞ்சோம் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ கவனமாக பார்த்தா மட்டும்தான் புரியும். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபினிஷிங் வந்து முடியும் பாருங்கள். ஸோ நம்ம டாட் எந்த எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு டிசைன் வரும். நான் இது கொஞ்சம் கிட்ட வச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஒரே ஈவனாகவும் இருக்கும். இப்போ இதுவும் வந்து பிளைனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே வந்து ஒரு சின்னதாக டிசைனுக்காக ஒரு நாட், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடலாம், இல்லை ரிங் நாட்டும் நீங்கள் போடலாம். போடும்போது இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. இந்த சைடு லைன் வரைஞ்சி நான் வரைஞ்சிருக்கிற போல இந்த மெத்தடில் வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ இதில் வந்து 8 லைன் வரைஞ்சிருக்கேன். நான் 8 லைன் வரைஞ்சிட்டு அதில் குட்டி குட்டி லைனாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இதுலேயும் வந்து ஒரு அழகாக டிசைனை வந்து பண்ணலாம் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இல்லை நீங்கள் கீழேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் போடுறோம். இப்போது அடுத்த லைன் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து மிடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது மிடில்னால் நடுவில் நேராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அளவு எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன் இந்த டிசைன். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக நான் அளவு எடுத்திருக்கேன். ஸ்கேலில் வந்து 3 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே வந்து 1.5 சென்டிமீட்டர், கீழே 1.5 சென்டிமீட்டர் வச்சு நான் அளவெடுத்து இது வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் மிடில் வந்து கரெக்டாக அந்த 1.5 சென்டிமீட்டரில் வரும். நீங்களும் வந்து 1.5 சென்டிமீட்டர் எடுத்து நீங்கள் வரைஞ்சிட்டு இல்லை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஆப்போசிட்டில் வந்து இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அளவு எடுத்து நான் இது வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. இதுலேயே வந்து கொஞ்சம் மிடில் வந்து சின்னதாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் 12 ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா இது 6 ஸ்டாண்ட் எடுங்க. நான் இது எல்லாமே வந்து 6 ஸ்டாண்டாக எடுத்துருக்கேன். இதுக்கு நேராகவே பாருங்கள், சின்னதாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மிடில்லையே நீங்கள் போடலாம், இல்லை பக்கத்துலேயே நீங்கள் வந்து போடும் போது அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் கலர் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். லைட் அண்ட் டார்க் கலராக நீங்கள் எடுக்கும் போது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா டார்க் கலர் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக்கு இருக்காது. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்செல்லாம் பேசிக், இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் கற்றுக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே என்னுடைய சேனலில் அந்த நெக் எம்ப்ராய்டரி டிசைன் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எங்கே ஸ்டிச் பண்ணலான்னு உங்களுக்கு ட்ராயிங்காக வரைஞ்சோம் நான் காமிச்சிருக்கேன். அதுவும் போய் நீங்கள் பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ணி இல்லை நாட் வந்து போட்டுட்டோம். பாருங்கள், சிம்பிளான டிசைன் தான். இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டார் வந்து இந்த டைப்பில் வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ 5th பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இது வந்து நான் 6 ஸ்டாண்டாக எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை மிடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சு வந்து மேலே எங்கே பாருங்கள் இந்த ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எட்ஜில் ஃபினிஷ் பண்ணுங்கள். திரும்ப வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற, இங்கே நம்ம எடுத்தோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வரைஞ்சிருக்க அந்த லைனில் வந்து நீங்கள் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு திரும்ப வந்து எந்த இடத்துல நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணோமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் பேக் ஸ்டிச்லாம் நம்ம போடுறோம், அதை வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டார்லேயே நம்ம ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் ஃப்ளை ஸ்டிச். இது
இது வந்து பிளாங்கெட் ஸ்டிச் போட்டிருக்கோம், இது வந்து பேக் ஸ்டிச் போட்டிருக்கோம். பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் கற்றுக்கின அந்த ஸ்டிச்செல்லாம் இந்த ஸ்டாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்டார் வந்து நான் சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் இதிலே நிறைய இருக்குது, நம்ம வரக்கூடிய கிளாஸில் வந்து பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் எம்ப்ராய்டரி பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளான ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்குங்க. இது எங்கெல்லாம் போடலான்னு நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எங்கே போடலான்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஹேண்ட் கர்ச்சிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ப்ளைனாக இருக்கிற கர்ச்சிப்பில் நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து போடலாம், வரைஞ்சிட்டு நீங்கள் போடலாம். சொல்லி கொடுத்துருக்க எல்லா ஸ்டிச்சும் நீங்கள் வந்து ஹேண்ட் கர்ச்சிப்பில் வந்து நீங்கள் போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ப்ளைன் கர்ச்சிப்லலாம் நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடும்போது அது லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அது ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பில்லோ கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லோ கவர்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து போடும்போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். நான் எல்லாமே ப்ளைனாக நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோ கவர், ஹேண்ட் கர்ச்சிப், பெட்ஷீட், பிளாங்கெட் எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நீங்கள் வந்து இது ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வந்து போட்டும் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து நீங்கள் போடலாம். இல்லைனா கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து போட்டு இது ஃபினிஷ் பண்ணும்போது அது ஒரு லுக்கும் வந்து அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே அது தெரியும். இப்போ சுற்றி வந்து இந்த பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மிடில் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த மிடில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதே டபுள் கலர் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதோட மிடில் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் சின்னதாக ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ நடுவில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் மிடில்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னரில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ இது ப்ளைனாக இருக்கும், இருந்தாலும் இதில் வந்து கூட அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். குர்த்தீஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், சுடிதார்லேயும் இது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நெக்கில் வந்து நீங்கள் வரையும் போது குட்டி குட்டியாக வரைஞ்சி நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடும்போது அது வந்து அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக வரையணும். அதே போல் பக்கத்தில் வரைஞ்சி போடும்போது தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடிதார்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சாரியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிடில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் ஓட்டலாம். இப்போ நான் மிடில்லே வந்து த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் த்ரெட்டாகவும் நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த த்ரெட் எடுத்தேன்னா நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு த்ரெட்டு வந்து எடுத்துட்டு அந்த மிடில்லே வந்து என்ன பண்ணுங்கள், கீழேருந்து த்ரெட்டு எடுக்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்குங்க, இல்லை ரிங் நாட்டும் நீங்கள் போடுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் தேவைப்பட்டினா நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடலாம். அதாவது இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.